அந்த அடுக்கு மாடி குடியிருப்பின் 3வது தளத்தில் நானும் என் கணவரும் வசிக்கிறோம். எங்களுக்கு ஒரே மகன் வயது 19. ஹாஸ்டலில் இருக்கிறான். என்னை பற்றி சொல்ல வேண்டுமானால் வயது 40. நல்ல சிவந்த நிறம். இடுப்பில் இப்போதுதான் விழ ஆரம்பித்திருக்கும் லேசான சதை பற்றான மடிப்பு. அளவான முலைகள். மொத்தத்தில் நான் ஓரளவு நன்றாகவே இருப்பேன். எனது கணவர் 40 வயதானாலும் இன்னும் துடிப்புடன் இருக்கிறார். எங்களுக்கிடையே நல்ல செக்ஸ் உறவு இருப்பதால் இதுவரை அந்நிய ஆடவரைப் பற்றி நான் நினைத்ததில்லை. அன்று மதியம் 11 மணி இருக்கும். திடீரென இருட்டிக் கொண்டு வந்தது. சட்டென இடி மின்னலுடன் கனமழை பெய்ய ஆரம்பித்தது. மோட்டை மாடியில் வடகம் காயப் போட்டிருந்தது. அப்போதுதான் ஞாபகம் வந்தது. அவசரமாக மோட்டை மாடிக்கு ஓடினேன். அவசரமாக வடகத்தை அள்ளிவிட்டு எழுந்த என் கண்ணுக்கு நேரே அந்த காட்சி என்னை திடுக்கிட வைத்தது. எங்கள் அப்பார்ட்மெண்டின் வாட்ச்மேனும் எதிர் பிளாட் மாலதியும் ஸ்ரீ சொல்லவே வாய் கூசுது. இவள் தண்ணி தோட்டி தூணை பிடித்துக் கொண்டு குனிந்து நிற்க அவள் சேலையை உயர்த்தி எங்கள் வாட்ச்மேன் அவள் முதுகில் குனிந்து கொண்டு டாகி ஸ்டைலில் பெய்வதைப் பற்றி இருவரும் கவலைப்படுவது மாதிரி தெரியவில்லை. நான் அதிர்ச்சியில் அப்படியே வடகம் தட்டை கீழே போட அந்த சத்தத்தை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பினர். மாலதி தன் சேலையை அவசரமாக இறக்கிவிட்டு தன் வெளுத்த குண்டிகளை மறைத்தாள். முலைகளை எடுத்து தன் பிளவுசுக்குள் விட்டு சரி செய்தாள். வாட்ச்மேன் தன் பூலைக்கூட எடுத்து சரி செய்யாமல் நான் மழையில் நனைந்து நின்றதால் என் புடவை நனைந்து என் உடம்புடன் ஓட்டிக் கொண்டிருந்ததை ஆசையுன் பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த மாலதிக்கு 25 வயதுதான் இருக்கும். என்னைவிட நல்ல கலர். என்னைவிட கொஞ்சம் சிறிய முலைகள். ஒரு குழந்தை. சிசேரியன் செய்ததன் அடையாளமாக அவள் வயிற்றில் காணப்படும் தழும்பும் ஸ்ட்ரெச் மார்க்கும் அவள் அழகுக்கு அழகூட்டும். எப்பவுமே 2 பக்க முலைகளும் உப்பலாக தெரியும்படியே சேலை கட்டுவாள். அவ வெளுத்த வயிறும் குழிந்த தோப்புளும் அவ நடக்கும்போது சேலை விலகி கவர்ச்சியா இருக்கும். அவ வீட்டுக்காரனை பார்த்திருக்கேன். ஹிந்தி நடிகர் சல்மான்கானுக்கு மீசை வைத்தது போல இருப்பான். அப்பப்பா திறந்த மார்போடு நிப்பான். 6 அடி உயரத்தில் ஆஜானுபாகுவாக சும்மா கிண்ணென்ற உடம்பு. அவன் உடம்பை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் சிலிர்ப்பா இருக்கும். அவனை விட்டு அந்த வாட்ச்மேன் கிட்டே என்ன சுகத்தைக் கண்டா? புருஷனுக்கு துரோகம் செய்ய எப்படி மனசு வந்துச்சு? அன்று மதியம் மாலதி என்னைக் காண வந்தாள். வந்தவளின் கண்கள் கலங்கியிருந்தது. அழுதிருப்பாள் போலும். என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். என் கைகளிரண்டையும் தன் கைகளால் பற்றிக் கொண்டாள். நான் என் கையை உதற அவள் தடாலென என் கால்களில் விழுந்தாள். ப்ளீஸ், இன்னைக்கு பார்த்ததே யார்கிட்டேயும் சொல்லிடாதீங்க. என் புருஷன் ஒழுங்கா இருந்தா நான் அடுத்தவனை தேடப் போறேன். அவருக்கு சுத்தமா ஆண்மையே இல்லே. என்னாலே என் இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியாமத்தான் இப்படி. அவருக்கு ஆண்மையில்லேன்னா குழந்தை எப்படி? என் வாயிலிருந்து பட்டென அந்த வார்த்தைகள் வர அவள் சற்று திணறியபடியே அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு சின்ன ஆக்சிடென்ட்லே அவர் ஆண்மை போயிடுச்சு என்றாள். ஆஞ்சுகம் இல்லாமல் பாவம் அவளும்தான் என்ன செய்வாள்? அவள் மேல் எனக்கு ஒரு பரிதாபம் தோண, சரி அழாதே. இனிமேல் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணாதே என அவளை தேற்றி அனுப்பினேன். அன்று இரவு என் கணவர் என்னை துகிலுரிந்திருந்தார். 2வது ஆட்டத்துக்கு தயாராக்கிக் கொண்டிருந்தார். என்னுள் காலையில் நடந்த சம்பவம் மண்டையை குடைந்து கொண்டிருந்தது. எங்க செய்தி தெரியுமா? மற்றொரு கையால் அவர் தலையை வருடியபடியே கேட்டேன். இன்னைக்கு யார் தலையை உருட்டப் போரே? ஸ்ரீ போங்க, நான் என்ன வம்புக்கு அலையறவளா? இல்லேடி செல்லம் என அவர் வாய் என் உதடுகளைக் கவ்வியது. நான் அவரிடமிருந்து என் வாயை உருவி, ஐயோ, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கயோ. சொல்லுடி செல்லம் என்று என் உதடுகளை தன் விரலால் தடவினார். நாகத்து வீட்டு மாலதி இருக்கால? மாலதி என பெயர் சொன்னதும் என் கணவர் கொஞ்சம் நிமிர்ந்து சொல்லு என ஆர்வமுடன் கேட்கத் தொடங்கினார்.
அவளுக்கும் நம்ம வாட்ச்மேனுக்கும் கள்ள தொடர்பு இருக்குங்க. ஸ்ரீ, சும்மா யாரோ சொல்றாங்கன்னு சொல்லாதே. அவ எங்கே? நம்ம வாட்ச்மேன் எங்க? ஆமாங்க, நான் என் 2 கண்ணாலேயும். அவர் ஆவேசமாக என் உதடுகளை கவ்வ என் வார்த்தை பாதியிலேயே நின்றது. அப்பப்பா, என்ன ஒரு ஆவேசம்! என்னை புரட்டி எடுத்து விட்டார். வேதனையிலும் ஒரு இன்பம் இருந்தது. அப்பா, என்ன ஆவேசம்! கொஞ்ச நேரத்திலே மிருகமாவே மாறிட்டீங்க. மூச்சிரைப்பூடே அவரிடம் சொன்னேன். வீட்டுக்காரருக்கு ஆண்மையில்லையாம். அதுதான் இப்படி ஒரு வேகத்திலே பண்ணிட்டாளாம். இனிமே பண்ண மாட்டேன்னு ஓன்னு எங்கிட்டே வந்து அழறா. பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சிங்க. நீங்களும் யார்கிட்டேயும் சொல்லிடாதீங்க. பேசிக்கொண்டே ஒருவரையொருவர் அணைத்தபடி இருவரும் அப்படியே உறங்கிப் போனோம். இது நடந்து 1 மாதம் இருக்கும். என் கணவர் 1 வாரம் வெளியூர் சென்றிருந்தார். நான் மொட்டை மாடிக்கு சென்றபோது படியில் மாலதியின் புருஷன் நின்றிருந்தான். அவனை பரிதாபமாக பார்த்து கொண்டே அவனை கடந்து செல்ல எத்தனைக்க அவன் சட்டென என் கையை பிடித்தான். கையை எடுக்க போராடிய போதும் அவன் விடாமல் அமுக்கிக் கொண்டே இருக்க அடுத்து என் பிளாட்டை நோக்கி ஓடினேன். அவன் ஏதோ சொல்ல வந்து என் வீட்டுக் கதவை தட்டினான், திறக்கவில்லை. அன்று முழுவதும் என் மனம் அவனைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தது. மாலதி அவனுக்கு ஆண்மையில்லை என்றல்லவா கூறினாள். இருந்தாலும் என்னால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. சாயந்தரம் சரி, கடைக்கு சென்று வரலாம் என கிளம்பினேன். கதவை பூட்டி சாவியை என் பர்சில் வைத்தேன். கடையில் சாதனம் வாங்கிக் கொண்டிருந்த போது அவனை பார்த்தேன். அவன்தான் மாலதியின் கணவன். ஒரு மூலையில் நின்று என்னையே பார்த்துக் கொண்டிருந்தான். நான் முகத்தை திருப்பிக் கொண்டு பொருட்களை எடுப்பது போல் பாவனை செய்து கொண்டே அவனைப் பார்க்க அவன் என்னையே கவனித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. நான் வியர்த்து திரும்ப அவன் என்னை நோக்கி வந்தான். நெஞ்சு ஓடப்பட என அடித்துக் கொள்ள, இந்த இடத்தில் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்ற தைரியத்தில் நிமிர்ந்து நின்றேன். மேடம், 1 நிமிடம் உங்களோட பேச முடியுமா? என்ன விஷயம்? எங்கிட்டே பேசுறதுக்கு என்ன இருக்கு? அங்கும் இங்கும் பார்த்தவாறே திக்கி திணறி பேசினேன்.